நம்ம அந்த காலத்தில் மேனுவலாக மத்தியில் தயிர் சிலிப்பி இருப்போம் இல்லைங்களா, அதை வந்து இதை பண்ணுது. வெறும் 4000 ரூபாய்க்கு விற்கிற பாலை ஒரே இதில் நம்ம 14,500 ரூபாய்க்கு கொண்டு போயிருக்கோம். நம்ம MDM 8வது ஆனிவர்சரியை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அதை முன்னிட்டு இந்த மிஷினுக்கு ஆனிவர்சரி ஆஃபராக வந்து விலையிலும் தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்கோங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கர்ட் சர்னர். இப்போ நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லிட்டு இருக்கோம், பாலை வைக்காதீங்க, லாபம் இருக்காது, பாலை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த பாலை மற்ற பொருளாக மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பாலை மதிப்பு கூட்டுறதுக்கு க்ரீம் செப்பரேட்டர், பன்னீர் ப்ரெஸ், கோவா மேக்கிங், கீ மேக்கிங், இது ரெண்டும் ஒரே மிஷின் தாங்க. இது மல்டி பர்பஸ். அதில் குல்ஃபி கூட பண்ணலாங்க. பட்டர் சர்னரு, கர்ட் சர்னரு, மில்க் பேக்கிங் மிஷின் சொல்லிட்டு இதில் மட்டும் இல்லாமல் ஒரு பாலுக்கான ப்ராசஸிங் பிளான்ட் 100 லிட்டர் ப்ராசஸிங் பண்ணா கூட நம்ம கிட்ட இருக்கு. 20,000 லிட்டர் ஒரு நாளைக்கு ப்ராசஸிங் பண்ணா கூட ஓவரால் மில்க் ப்ராசஸிங் பிளான்ட், கர்ட் ப்ராசஸிங் பிளான்ட், மொத்தமாவே வந்து மதிப்பு கூட்டுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் செட்டப்பும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதோட ஒரு சின்ன ஒரு பகுதி தான் நம்ம கர்ட் சர்னரை பற்றி பார்க்க போறோங்க. சரி, ஓகே, இது என்ன லென்த்தாக இருக்குது, ஏதோ மோட்டர் இருக்குது, இது வித்தியாசமாக இருக்குது, ஏதோ ஒரு பயங்கர டெக்னாலஜியெல்லாம் இருக்குமோன்னெலாம் யோசிக்காதீங்க. நம்ம அந்த காலத்தில் மேனுவலாக மத்தியில் தயிர் சிலிப்பி இருப்போம் இல்லைங்களா, அதை வந்து இதை பண்ணுது, அவ்வளோதாங்க. இது ஒரு எலக்ட்ரிக் மத்துன்னு கூட சொல்லலாம். அதைத்தான் இங்கிலீஷில் கர்ட் சர்னர் அப்படின்னு சொல்கிறோங்க. அதாவது இது வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஈஸியாக வந்து பாத்திரத்துக்குள்ளேயே வந்து வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கான பேஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால சீட்டிங் அப்படியே ஆகிடும். அதனால் எதுவும் தொங்க விடுறது அதெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி உள்ளே இருக்கிற பார்ட் மட்டும் தான் ரொட்டேட் ஆகும். இது சீட்டிங் ஆகி ரொட்டேட் ஆகும். ஜஸ்ட் ஆன் பண்ணால் போதும், நம்ம மேனுவலாலாம் பண்ண தேவையில்லை. அப்போது ஓரளவுக்கு மேலே நான் ஒரு கமர்ஷியலாக நான் பண்ணுறேன், ஒரு குவான்டிட்டி பண்ணுறேன் அப்படின்னா நம்ம மேனுவலாக வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம லாபம் எப்பெல்லாம் நம்ம அந்த மேன் பவரில் கம்மி பண்ணி சம்பளம் கம்மி பண்ணி எடுக்கிறோமோ அதுதான் ப்ராஃபிட் அப்படின்றதுனால ஸோ மேன் பவர் இல்லாமல் ஈஸியாக வந்து பண்ணக்கூடியது தாங்க இது. சரி, ஓகே, இதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனும் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போது நம்ம ஒரு 100 லிட்டர் பால் இருக்குது அப்படின்னா அந்த பாலை நம்ம பாலை கொண்டு விற்றோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 3,500 ரூபாயிலேருந்து 4,000 ரூபாய் தாங்க போகும். அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக அதை விற்க முடியாது. நீங்கள் ரீட்டைல் பண்ணாலே ஒரு 50 ரூபா வந்து பண்ண முடியும், வீடாக கொடுத்தா. அப்போது அந்த பெட்ரோல் சார்ஜ் இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் அந்த 4,000 ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து அப்பட்டமான உண்மை. அப்போது இப்போ இந்த கர்ட் சர்னர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ அந்த பாலை நம்ம தயிராக்குறோம். அப்போ ஒரு 100 லிட்டர் தயிர் கிடச்சிருது. அந்த தயிரை நம்ம இந்த கர்ட் சர்னர் மூலியமாக தயிர் சிலுப்பி நமக்கு வந்து மோர் கிடச்சிருது. ஒரு 5 கிலோ பட்டர் வந்து கிடச்சிருது. இந்த பட்டரை நீங்கள் பட்டராகவே வந்து பண்ண முடியும், இல்லை அதை வந்து காய்ச்சி நெய்யாக விற்க முடியும். நம்ம பட்டரே வந்து ஒரு 5 கிலோ வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறுது. ஆனால் ஒரு குத்து மதிப்பு ஒரு 500 ரூபாய் அப்படின்றது காமனாக எல்லா பகுதிகளிலுமே போகுது. அப்போ ஒரு 5 கிலோ வந்து ஒரு 2,500 ரூபாய்க்கு ஈஸியாக வந்து இந்த பட்டர் சேல் பண்ணிட முடியும். மீதி நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 95 லிட்டர் மோர் இருக்குது. ஸோ இங்கே தாங்க மொத்த லாபமும் அடங்கியிருக்கு. எப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 லிட்டர் மோராக வந்து நம்ம ஆக்க முடியும். 300 லிட்டர் மோர், 1 லிட்டர் மோர் 40 ரூபாய் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய்க்கு மோரை மட்டுமே விற்க முடியும். அப்போ ஏற்கனவே பட்டரில் வந்து 2,500, இதுலேருந்து ஒரு 12,000, கிட்டத்தட்ட 14,500 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கிது. வெறும் 4,000 ரூபாய்க்கு விற்கிற பாலை ஒரே இதில் நம்ம 14,500 ரூபாய்க்கு கொண்டு போயிருக்கோம். ஒரு 10,000 ரூபாய் வந்து லாபம் கிடைக்கிது. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம்தான். அந்த பட்டரை நம்ம 40 ரூபாய்க்கு ரீட்டைலில் பண்ணாதான் அதை பண்ண முடியும். அதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் யோசித்து அந்த ஒரு மார்க்கெட்டிங் வேலையும் சேல்ஸ் வேலையும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இதில் வந்து 10,000 ரூபாய் லாபம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. அதனால தான் நமக்கு இந்த டைரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஆனால் மாட்டுப்பண்ணை வச்சுக்கிட்டு நம்ம லாபம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறத விட அந்த பாலை மதிப்பு கூட்டி நல்ல லாபம் எப்படி பார்க்கலான்னு முயற்சி எடுத்து அதை நம்ம சாதிச்சு காமிக்கணும் அப்படின்ற வேலையை தாங்க பண்ணணும். இப்போ நம்ம MDM 8வது ஆனிவர்சரியை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அதை முன்னிட்டு இந்த மிஷினுக்கு 2,000 ரூபாய் ஆனிவர்சரி ஆஃபராக வந்து விலையிலும் தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்கோங்க. அதனால இந்த மிஷினை வந்து ஆஃபரில் புக் பண்ணி உங்களோட லாபத்தை அதிகரித்து மேலும் மேலும் முன்னேற என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.